லாஸ்ல சேல் பண்ணி பிசினஸ் ப்ராஃபிட் ஆக்க முடியுமா? 30 days 30 business ideas day 7. Gillette எக்ஸிஸ்டிங்கா நிறைய ரேசர் கம்பெனி மார்க்கெட்ல இருந்த போதும் எம்ஆர்பி 15 rupeesனா Gillette அவங்களோட ப்ராடக்ட்டை 14 rupeesக்கு லான்ச் பண்ணாங்க. அகைன் காம்படிட்டர் 12 rupees ஆக்குனாங்க. அப்புறம் Gillette 10 rupees ஆக்குனாங்க. ஃபைனலி அவங்களோட மேக்கிங் சார்ஜஸ் பார்க்கும்போது 8 rupees. ஸோ 7 rupeesக்கு அவங்க சேல் பண்ணாங்க. ஸோ லாஸ்லயே யாருமே பிசினஸ் பண்ண மாட்டாங்க, பட் Gillette லாஸ்ல தான் பிசினஸ் பண்ணாங்க. ஸோ மக்கள் மற்ற ப்ராடக்ட்ஸை ஜில்லட்டோட கம்பேர் பண்ணி இது கம்மியா இருந்ததுனால எல்லாருமே ஜில்லட்டோட ரேசரை வாங்க ஆரம்பிச்சாங்க. எப்படி அவங்க ப்ராஃபிட் பார்த்தாங்க? அவங்களோட ரீஃபில் பிளேட்ஸ் மற்ற பிளேடை விட ஜில்லட்டோட பிளேட் ரொம்பவே அதிகம். பட் மக்கள் மெயின் ப்ராடக்ட்டை தான் பார்க்கணுங்களே தவிர அவங்களோட பை ப்ராடக்டோட ரேட்டை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ என்னதான் ரேசர்ல அவங்க லாஸ் பண்ணாலுமே பிளேட்ல அவங்க ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் ஜில்லட் ப்ராஃபிட்டபிள் ஆகினாங்க. ஸோ நீங்களும் எங்க உங்களோட கேஷை பர்ன் பண்ணுமோ அங்க கவனமா பர்ன் பண்ணி நீங்களும் பை ப்ராடக்ட்டை வச்சு சேல் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.